அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 5/12/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் 1 by 1 போட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இந்த இது உங்களுக்கு முடிஞ்சிடும். பாருங்க, 270 candidates appeared for an examination of which 252 passed. What is the pass percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்வுக்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன? இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க, 270 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளவு பேர் பாஸ்? 252. நம்மளுக்கு பாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னா இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். ஸோ இது இந்த 2 ஜீரோவை அடிச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னா 9th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9th டேபிளில் 27 பார்த்தோம்னா 3 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 7, அப்போ 72 ஆகும். 9 8s are 72. அப்போ இங்கே 28 வரும். இதை போட்டிங்கன்னா 280 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 9 3s are 27, பேலன்ஸ் 1 வரும். அப்போ 93. இப்போ இதை பார்த்ததுமே நீங்கள் ஆன்சரில் போட்டுடலாம். இங்கே 93ல இது ஒன்று தான் இருக்குது. அப்போ 93 1/3 அப்படின்னு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பட் மறுபடியும் இங்கே புள்ளி வச்சு 3 டைம்ஸ் போடுவோம். அப்போ இது வந்து நம்ம எப்படின்னா 93 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம் பர்சன்டேஜ்னு. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, யூஸ் BIDMAS BIDMAS and put the correct operator in the box for அப்படின்னு கேட்டிருக்காங்க. BIDMAS-ஐ பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. 2 இங்க வந்து பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. 6 - 12 டிவிஷன் bracket of 4 + 2 = 10 இருக்கு. நம்ம இதை அப்படியே சிம்பிளை பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த BIDMAS BIDMAS ரூல் யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் பண்ணுவோம். அப்ப இது அப்படியே எழுதிக்கலாம். 2 இங்க பாக்ஸ் 6 - 12 டிவிஷன் 4 + 2 போட்டோம்னா 6 கிடைக்கும். = 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிராக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். அப்ப 2 bracket 6 - 12 டிவைட் பை 6 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், 10 வரணும். அப்ப இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன ஆபரேட்டர் போடணும் அப்படிங்கறதான். இங்க பிளஸ் போட்டோம்னா 8 - 2 அப்படிங்கிறப்ப 6 ஆகும், வராது. அது அப்ப மைனஸும் போட முடியாது. இங்க இன்டூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 × 6 12, 12 - 2 10 அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு இன்டூங்கிற ஆபரேட்டர் தான் இந்த பாக்ஸ்ல வரும். 25th இது பாருங்க, இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம். A fruit seller bought some mangoes of which 10% were rotten. He sold 46 2/3% of the rest. If he still has 192 mangoes, find the total number of mangoes originally bought by him அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் 46 2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு மொத்த மாம்பழம் எவ்வளோன்னே தெரியாது. அந்த மொத்த மாம்பழம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மொத்த மாம்பழங்கள் அப்படிங்கறத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அழுகிய மாம்பழம் அப்படிங்கறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அழுகிய மாம்பழங்கிறது 10% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மொத்த மாம்பழத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் டோட்டலா தெரியாது. இந்த எக்ஸ்ல இருந்து நம்ம 10% சப்ராக்ட் பண்ணணும். இந்த 10% நம்ம என்ன வச்சுக்கலாம், 10/100x அப்படின்னு வச்சுட்டோம். அப்படின்னா நல்ல மாம்பழங்கள் அப்ப எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. நல்ல மாம்பழங்கள் = இந்த எக்ஸ், மொத்த மாம்பழங்கள் எக்ஸ், அதுல இருந்து இந்த 10% நம்ம 10/100x. ஏன்னா அழுகிய மாம்பழங்கள் எவ்வளோன்னு தெரியாது, அதனால 10% மட்டும் கொடுத்துருக்காட்டி 10/100x நிற்கும். அப்ப இது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 100 - 10 90/100x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க இது வந்து 100% வச்சிட்டோம்னா அதுல இருந்து 10% சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 90%. அதுதான் வந்து 90% தான் நம்ம 90/100x அப்படின்னு வச்சிருக்கோம். நல்ல மாம்பழங்கள். இப்ப இந்த நல்ல மாம்பழத்துல தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, 46 2/3% வித்திருக்கிறாரு. அப்ப அது எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். விற்ற மாம்பழங்கள் அப்படிங்கிறது
நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 46 2/3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதானே நம்மளுக்கு நல்ல மாம்பழங்கள் இருக்கிறதுல. அப்ப இதுக்கு 46 2/3% எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால 90/100x into 46 2/3 அப்படிங்கறத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க 138 plus 2 140/3 கிடைக்கும். பர்சன்டேஜுக்கு 1/100 அப்படின்னு போடுவோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணினா இதையும் அடிச்சோம்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும். 14 into 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 42x/100 அப்படின்னு கிடைக்கும். அப்ப அவர் விற்ற மாம்பழம் நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நாம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற மாம்பழங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நல்ல மாம்பழங்கள்ல இருந்து நல்ல மாம்பழம் மைனஸ் இந்த விற்ற மாம்பழம் இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 192 இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நல்ல மாம்பழங்கள் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் 90/100x கண்டுபிடிச்சிருக்கோம். விற்ற மாம்பழம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 42x/100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் 192. ஏன்னா இந்த மீதி இருக்கிறது என்ன கிடைக்கும் இந்த நல்ல மாம்பழத்துல இருந்து எவ்வளவு வித்துட்டோம் 10% 46 2/3% வித்துட்டோம்னா மீதி வந்து 192 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த இது போட்டிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்க டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் மட்டும் சப்ராக்ட் பண்ணலாம். 90x minus 42x இருக்கு. சப்ராக்ட் பண்ணோம்னா 48x/100 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 192. அப்ப x ஈக்குவல் டு 192 into 100/48 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 48 வந்து 4 டைம்ஸ் அடிச்சோம்னா 192 கிடைக்கும். அப்ப x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 400. அப்ப நம்மளுக்கு மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு 400. நம்மளோட ஆன்சர் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.